திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி வடக்கு ஒன்றியம் தோக்கியம் தேமுதிக ஊராட்சி கழக செயலாளர் ஜி குணசேகர் அவர்களின் அன்னாரும் நாகம்மா அவர்களின் கணவரும் ஜெயசூர்யா ஜனார்தனன் அவர்களின் தந்தையும் இளங்கோ அவர்கள் உடல்நலம் குன்றி இயற்கை எய்தினார். இவரின் மரண செய்தி அறிந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தெய்வீக திருமிகு கேப்டன் அவர்களின் ஆசி பெற்று நமது கழகத்தின் காவல் தெய்வம் கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரமங்கை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் கழக துணை பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் எல் கே சுதீஷ் அவர்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜயபிரபாகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பார்த்தசாரதி அவர்களின் ஆலோசனையின் பேரில் தேமுதிக கந்தளி வடக்கு ஒன்றிய செயலாளர் வா யோகநாத், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக அவைத் தலைவர் டி சரவணன் அவர்கள் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஒருங்கிணைத்து அழைத்து சென்று இளங்கோ அவர்களுக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக அவைத் தலைவர் டி சரவணன், கந்தளி வடக்கு ஒன்றிய கேப்டன் என்ற செயலாளர் கேப்டன் டிவி நிருபர் சி ரமேஷ், கந்தளி வடக்கு கழக துணைச் செயலாளர்கள் எம் முருகேசன், எஸ் மணிகண்டன், தலைமை கழக பேச்சாளர் ஏ அலிஜான், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தூக்கியம் தேமுதிக வார்டு உறுப்பினர் எம் மகேந்திரன், தூக்கியம் ஊராட்சி நிர்வாகிகள் டைலர் ஜி செல்வம், தேமுதிக வார்டு உறுப்பினர் ஏ அப்துல்லா, டி ஜி நடராஜன், எஸ் ரவி, பி கோவிந்தராஜு, பி மணிமாறன், பி சுந்தர், டி குமார், எஸ் சுரேஷ், பி சுப்பிரமணி, ஏ அக்பர் பாஷா, எம் நந்தகுமார், இ மோகன்ராஜ், கந்தளி தெற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஜி கோவிந்தராஜ், கந்தளி வடக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் சி பிரபு, கே கோவிந்தசாமி, கிளைக்கழக உறுப்பினர்கள், மகளிரணி நிர்வாகிகள், ஒன்றிய கேப்டன் மன்ற நிர்வாகிகள், தோக்கியம் ஊராட்சி கழக நிர்வாகிகள் நேரில் சென்று இளங்கோ அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்கள் குடும்பத்திற்கு தேமுதிக சார்பாக ஆறுதல் தெரிவித்து மாலை அணிவித்து இறுதி அஞ்சலியும் மற்றும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இளங்கோ அவர்களின் ஆத்மா சாந்தியடை எல்லாம் வல்ல இறைவனை தெய்வத்திற்கு கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொண்டு இறுதி மரியாதை செய்யப்பட்டது. திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி ரமேஷ்.